சொல்லுங்க அருண், தஞ்சாவூர்ல இவ்வளவு அழகான வீடு இருந்தோம், நீங்க எதுக்கு நட்டாத்துல ரோட்ல அப்படி உட்காந்துருக்கீங்க? காத்தோட்டமா இருக்கேன்னு உட்காந்துருக்கிறேன். அடடா, அருண் சமாளிக்கிறாரு. 1 மணி நேரமா அப்படிதான் உட்காந்துருக்கேன். எல்லாத்துக்கும் காரணமானவங்க தான் நம்ம விசாரிக்க போறோம். அம்மா சொல்லுங்க, நீங்க இப்படி வீட்டுக்கு வெளியில நடுத்தருல உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன? வீட்டுக்குள்ள போர் அடிக்குதுன்னு வெளியில வந்து மக்களே எல்லாருமே சமாளிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நானே சொல்லிடுறேன். இது ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹேண்டில் இல்ல. இவ்வளவு அழகா வீடு கதவுலாம் இருக்கு. பட் இந்த கதவு புடி மட்டும் கொஞ்சம் பழசா இருக்கு. அதை கொஞ்சம் புதுசா மாத்தலாமேன்னு சும்மா இருக்கிற இடத்துல தேவையில்லாம கைய வச்சு காலையில இந்த டோர் பிடியை கழட்டிட்டு வெளில போனோம், புதுசு வாங்கிட்டு வரலான்னு. நாங்க என்ன பண்ணிருக்கோம், இதை மட்டும் கழட்டிட்டு போனோம். கதவை மூடிட்டு வெளில போனோம்னா உள்ள வரோம், லாக் ஆயிடுச்சு. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ஸோ அம்மா, அருண், அரவிந்த் நாங்க 3 பேரும் ரோட்டுக்கு வெளியில நம்ம நிலைமை வேண்டாம் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, ரொம்ப நாளா இந்த பள்ளியில இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது இங்கெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சுத்தமா முடியல. வெளியில அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம் மக்களே சுத்திட்டு அப்பா லாக் சரி பண்ண வந்துட்டாங்க. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். A few moments later. எங்க உனக்கு தர 300 ரூபாய் என்ன 3000 தரமா அந்த லாக்கையும் தூக்கி கொடுத்துறாரு. வாங்கிட்டு வந்து கீழவாசலுக்கு உனக்கு வாங்க வாங்க, கதவு வெற்றிங்களா? கதவு திறந்து வச்சு உள்ள வாங்க. ஆமா இங்க வாங்கம்மா, கதவு திறக்கிறது எப்படி சொல்லி தரேன் வாங்க. அந்த லாக்கை சரி பண்ணாம கதவே சாச்சறதே கிடையாது. ஆடையே உள்ள புந்தாரு.